தற்போது வரை இந்த உலகத்துல எத்தனையோ பயங்கரமான போர்கள் எல்லாம் நடந்திருக்குது. ஆனா நமக்கு போர்ன்னு சொன்னா உடனே நினைவுக்கு வருவது வேர்ல்டு வார் ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் தான். அதுலயும் குறிப்பா செகண்ட் வேர்ல்டு வார் தான். எதனாலனா அந்த போர்ல ஹிரோஷிமா நாகசாகி நகரங்கள் மீது யூஸ் பண்ணப்பட்ட ஆட்டோமிக் பாம் தான் காரணம். இது உலக வரலாற்றிலேயே மிகப்பெரிய சோகம் நிறைந்த பேரிழப்பாக பார்க்கப்படுது. இந்த பாம் தாக்குதல் நடந்து கிட்டத்தட்ட 78 வருஷங்கள் ஆனாலும் தற்போதும் உலகம் அந்த சம்பவத்தை மறக்கவே இல்லை. அப்படின்னா அந்த ஆட்டோமிக் பாம்ஸ் ஏற்படுத்திய பாதிப்பு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி இவ்வளவு அபாயகரமான ஆட்டோமிக் பாமை அமெரிக்கா எதுக்காக ஜப்பான் மீது போட்டாங்க? அந்த அணுகுண்டுகள் எந்த மாதிரியான பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தது? இந்த இரண்டாம் உலகப் போர்ல ஹிரோஷிமா நாகசாகி தாக்குதல்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு இது சார்ந்த தகவல்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இரண்டாம் உலகப் போர் தொடங்குறதுக்கு பல காரணங்கள் இருந்திருக்குது. அதுல சிம்பிளா ஒரு காரணத்தை சொல்லணும்னா, செப்டம்பர் 1 1939ல ஹிட்லர் போலந்து மீது தாக்குதல் நடத்தவே அதோடு இரண்டாம் உலகப் போர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்படியே காலங்கள் கடக்க ஒவ்வொரு நாடும் அப்படியே கூட்டணியா மாறி மற்ற கூட்டணி நாடுகளோடு எதிரெதிரா நின்று போரிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதன்படி தான் ஜப்பான் ஜெர்மனிக்கு சப்போர்ட்டா போர்ல இறங்குனாங்க. அப்போது வர அமெரிக்கா செகண்ட் வேர்ல்டு வார்ல என்ட்ரி ஆகல. இருந்தாலும் அமெரிக்கா, ஜப்பான் இந்த இரு நாடுகளுக்கும் பசிபிக் பெருங்கடல்ல இருக்கக்கூடிய தீவுகள் மீது தங்களுடைய அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக போட்டி போட்டுட்டு தான் இருந்தாங்க. அதன்படி கிட்டத்தட்ட 1920கள்ல இருந்தே அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையே ஒரு அதிகார போட்டி அந்த பகுதியில் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு. அப்போ அமெரிக்கா சான்டியாகோவில் இருக்கிற தங்களுடைய நேவல் பேஸை பேர்ல் ஹார்பருக்கு மாத்துறாங்க. அதன்படி அமெரிக்கா தங்கள் மீது தாக்குதல் நடத்துறதுக்காக தான் ஜப்பானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பேர்ல் ஹார்பரில் அவங்களுடைய நேவல் பேஸை மாற்றி இருக்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அதை ஆரம்பத்திலே தடுக்கணும்னு நினச்சாங்க ஜப்பான். அதன்படி 1941 டிசம்பர் 7 திடீரென ஜப்பான் அமெரிக்காவுடைய நேவல் பேஸான பேர்ல் ஹார்பர் மீது பாம் தாக்குதல் நடத்தி மோசமான அழிவை அங்கே ஏற்படுத்தியிருந்தாங்க. அந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட 3000 அமெரிக்க மக்களும் இராணுவத்தினரும் கொல்லப்பட்டிருந்தாங்க. அதோட அமெரிக்காவுக்கு பெரிய அளவில் பொருளாதார நஷ்டமும் ஏற்பட்டிருந்தது. இந்த தாக்குதலுக்கு பிறகுதான் அமெரிக்கா இரண்டாம் உலக போர்ல என்ட்ராகி ஜப்பான் மீது போர் அறிவிச்சிருந்தாங்க. அந்த சமயத்துல ஜெர்மனி நியூக்ளியர் பாம் தயாரிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அமெரிக்கா அதோட அமெரிக்காவும் நியூக்ளியர் பாம் தயாரிக்கிற வேலையில இறங்கிட்டாங்க. அதோட 1942 இருந்து முழுமையா ராபர்ட் ஓப்பன்ஹைமர் என்ற சயின்டிஸ்டோட வழிகாட்டுதல்ல பல அமெரிக்க சயின்டிஸ்டுகளும் என்ஜினியர்களும் ஒன்று சேர்ந்து ஆட்டோமிக் பாம்பை தயாரிக்கிற வேலையில இறங்கியிருந்தாங்க. த டாப் சீக்ரெட் ப்ரோக்ராம் பேர் தான் த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட். இதுக்காக அமெரிக்கா $2.2 பில்லியன் செலவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அன்றைய சூழல்ல இந்த ப்ராஜெக்டுக்காக 1,30,000 பேர் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி 1942 இந்த ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 1945லலாம் ஆட்டோமிக் பாம் தயாரிப்பை கம்ப்ளீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த பாம்பை டெஸ்ட் பண்றதுக்காக ஓப்பன்ஹைமர் நியூ மெக்சிகோவில் ஒரு பாலைவன பகுதியை செலக்ட் பண்ணியிருந்தாரு. அதன்படி ஜூலை 16 1945 உலகத்திலேயே முதல் முறையா ஆட்டோமிக் பாம்பை டெஸ்ட் பண்ணாங்க. இன்னொரு பக்கம் அப்பதான் ஜெர்மனியில் ஹிட்லர் இறந்து போகவே மே 7 1945லலாம் ஜெர்மனி சரண்டர் ஆயிட்டாங்க. அதோட அமெரிக்கா அவங்களுடைய ஃபுல் ஃபோக்கஸையும் ஜப்பான் மீது செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்த செகண்ட் வேர்ல்டு வார்ல எத்தனையோ அமெரிக்க போர் வீரர்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. இருந்தாலும் இதுக்கிடையில ஜப்பான் மீதும் இவங்க போர் நடத்திக்கிட்டே தான் இருந்தாங்க. இதுக்கிடையில அப்போதைய அமெரிக்க பிரசிடென்ட்டாக இருந்த ஹாரி எஸ் ட்ரூமன் ஜப்பானுடனான போரை சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வரணும்னு நினைச்சாரு. அப்போ அந்த சமயத்துல தான் ஆட்டோமிக் பாம் டெஸ்ட்டை பார்த்திருந்த ட்ரூமேனுக்கு ஜப்பானை மண்டியிட வைக்க இதுதான் ஒரு நல்ல ஆப்ஷன் நினைச்சாரு. அதன்படி இந்த பாம்புகளை ஜப்பான் மீது போடுவதற்கு முன்னாடி அமெரிக்கா ஜப்பானுக்கு ஒரு வார்னிங் அனுப்புனாங்க. ஜப்பான் உடனடியாக சரணடைஞ்சி ஆகணும், இல்லைனா மோசமான ஒரு பேரழிவு தாக்குதலை பார்க்குற மாதிரி வரும்னு எச்சரித்து ஒரு டிக்ளரேஷன் அனுப்பியிருந்தாங்க. ஆனால் ஜப்பான் அந்த எச்சரிக்கையை அப்படியே அலட்சியப்படுத்தி விட்டுட்டாங்க. இதனால அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தலான்னு முடிவெடுத்துட்டு இருந்தாங்க. அதன்படி ஜப்பான்ல எந்தெந்த பகுதிகளில் அணுகுண்டு தாக்குதல் நடத்தலாம் என்றதை டிசைட் பண்றதுக்காக ஒரு டார்கெட் கமிட்டியை நியமிச்சாங்க. அந்த கமிட்டி பாம் போடுறதுக்கு எந்த மாதிரியான சிட்டியை தேர்ந்தெடுத்தாங்கன்னா, டார்கெட் பண்ணப்பட்ட பகுதியில் எந்தவித குன்றுகளோ மலைகளோ இல்லாமல் பிளாட்டான லேண்டாக இருக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா அப்போதான் குண்டு வெடிப்பு நிகழும் பொழுது அதோடைய தாக்கம் நீண்ட தூரம் இருக்கும். அதுவே மலைகளும் குன்றுகளும் இருந்துட்டா அவைகள் இந்த தாக்குதலை உள்வாங்கி அதோட தாக்கத்தை அதிக தூரம் கடத்த விடாது. அதோட இந்த தாக்குதல் மூலமா ஜப்பான் நாட்டோட பொருளாதார வலிமையையும் இராணுவ வலிமையையும் மொத்தமா ஒழிக்கணும்னு நினைச்சிருந்தாங்க. இப்படி இது எல்லாத்தையும் யோசிச்சு இந்த டார்கெட் கமிட்டி 5 டார்கெட்டுகளை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அவைகள் தான் கொக்குரா, ஹிரோஷிமா, யோகோஹாமா, நிகாட்டா மற்றும் கியோட்டோ. இந்த பகுதிகளில் போர்ட்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், மேஜர் மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ், ஏர்கிராஃப்ட் மேனுஃபேக்சரிங் யூனிட்ஸ், ஆயில் ரெஃபைனரிஸ் எல்லாம் அதிகமாக இருந்துட்டு இருக்குது. அதன்படி இந்த பகுதிகளில் தாக்குதல் நடத்தினா ஜப்பான் இந்த போரில் பலவீனமாகும்ட்டு இந்த 5 டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் நம்ம கவனிச்சோம்னா 2வது தாக்குதல் நடந்த நாகசாகின்ற சிட்டி இந்த லிஸ்ட்லேயே கிடையாது.
ஏன்னா ஹென்றி எல் ஸ்டிம்சன் என்ற அமெரிக்க செக்ரட்டரி தான் இந்த லிஸ்ட்ல இருந்து கியோட்டோவை நீக்கணும்னு நினைச்சாரு. எதனாலனா கியோட்டோன்றது ஜப்பான்ல வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக ரீதியில ஒரு முக்கிய மையமா இருந்துட்டு இருக்கக்கூடிய நகரம். அது மட்டும் இல்லாம பல வருஷத்துக்கு முன்னாடி அவர் ஹனிமூனுக்காக இந்த கியோட்டோ பகுதிக்கு தான் வந்திருந்தாரு. அந்த ஒரு பற்றின் காரணமாக இவர் பல முயற்சிகளை செஞ்சு பிரசிடென்ட் ட்ரூமேனை ஒத்துக்க வச்சு அந்த லிஸ்ட்ல இருந்து கியோட்டோவை நீக்கிட்டு அதோட பிளேஸ்ல நாகசாகியை ஆட் பண்ணாரு. இந்த நாகசாகிலையும் மேஜர் மிலிட்ரி ஃபோர்ஸ், லார்ஜஸ்ட் ஷிப் பில்டிங்ஸ் அண்ட் ரிப்பேர் சென்டர்ஸ்லாம் இருந்துட்டு இருக்கு. அந்த வகையில தான் இந்த லிஸ்ட்ல நாகசாகி ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த நகரங்கள் எல்லாத்திலையும் இந்த ஹீரோஷிமாவில் தான் போர்ட், மிலிட்ரி, இண்டஸ்ட்ரின்ட்டு எல்லாமும் நல்லா டெவலப் ஆகியிருந்ததால ஃபர்ஸ்ட் ஹீரோஷிமாவில் தாக்குதல் நடத்தலான்ட்டு அமெரிக்கா முடிவு பண்ணியிருந்தாங்க. ஒருவேளை அங்கே டார்கெட் மிஸ் ஆகிட்டா கொக்குரான் நாகசாகியை தான் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் டார்கெட்டாக வச்சிருந்தாங்க. 1945 ஆகஸ்ட் 6ஆம் தேதி யுஎஸ் ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் பி-29 எனோலா கே என்கிற பாமர் விமானத்தில் 3 மீட்டர் நீளமும் 4 டன் எடையுள்ள 64 கேஜி யுரேனியம் 235 நிறைச்சி வைக்கப்பட்ட லிட்டில் பாய் என்கிற யுரேனியம் கன் டைப் ஃபிஷன் பாமை அதில் ஏற்றி கொண்டுட்டு போனாங்க. ஹீரோஷிமாவை ரீச் ஆன இந்த விமான பைலட்டுக்கு டி ஷேப்பில் இருக்கக்கூடிய ஏஐஓஐ ஈஸியாக தெரிய ஆரம்பிச்சுது. ஸோ அதை எய்மிங் பாயிண்டாக வச்சுக்கிட்டு காலையில் சரியாக 8:15 மணிக்கெலாம் 31,000 அடி உயரத்துலேருந்து லிட்டில் பாய் என்கிற ஆட்டோமிக் பாம்பை போட்டாங்க. அந்த பாம்பை போட்ட உடனே விமானத்தை பின்னோக்கி திருப்பிக்கிட்டு அந்த பாம்பு போடப்பட்ட பகுதியை விட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவ்வளவு உயரத்துலேருந்து அந்த பாம் பூமிக்கு வந்து ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 43 செகண்ட்ஸ் ஆகிட்டு இருந்தது. அப்போ அங்கே காற்று பலமாக வீசிட்டு இருக்கவே ஏஐஓஐ பிரிட்ஜ் மீது விழ வேண்டிய பாம் பிரிட்ஜுக்கு பக்கத்தில் 250 மீட்டர் தூரத்தில் இருந்த ஷிமா சர்ஜிக்கல் கிளினிக் மீது விழுந்துகிட்டு இருந்தது. பாம் கம்ப்ளீட்டாக நிலத்தில் விழுந்து வெடிக்கிறதுக்கு பதிலாக விழுவதற்கு முன்னாடி கொஞ்சம் உயரத்திலேயே தரையில் படுறதுக்கு முன்னாடியே வெடிச்சா அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும்னு கருதி பூமியை நெருங்கிட ஒரு 10 அடி தூரம் இருக்கிற சமயமாக பார்த்து பாமை ஆக்டிவேட் பண்ணி விட்டாங்க. அவ்வளவுதான், அதி பயங்கரமா அந்த பாம்பு வெடிச்சது. ஒரு பெரிய லைட் ஃப்ளாஷ் ஆகி அதோட ஒரு சவுண்டு கேட்டது. அப்போ மட்டுமே அங்கே டெம்பரேச்சர் 7000 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு போயிடுச்சு. அப்படின்னா கிட்டத்தட்ட சூரியனோட மேற்பரப்பில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட அதிகம். அந்த பாம்பில் ஏற்பட்ட ஷாக் வேவ்ஸால் அந்த சிட்டிஸில் இருக்கக்கூடிய 92% கட்டிடங்கள் எல்லாம் இடிஞ்சு தரைமட்டமாகிடுச்சு. அங்கே இருந்த ஹீட்டுக்கும் ரேடியேஷனுக்கும் பலர் அங்கேயே அப்படியே சாம்பல் ஆகிட்டாங்க. வீடுகள், பெரிய பெரிய பங்களாக்கள், தாவரங்கள், விலங்குகள் எல்லாம் அப்படியே அழிஞ்சு கருகி போயிடுச்சு. இப்படி ஒரு புல் பூண்டு கூட மிஞ்சாம மரங்கள் எல்லாம் கருகி போயிருந்துச்சு. இந்த குண்டு வெடிப்பால் ஏற்பட்ட புகை ஒரு பெரிய காளான் வடிவத்தில் வானத்தை நோக்கி கிட்டத்தட்ட 4000 அடி உயரம் வரைக்கும், அப்படின்னா கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் பரவி இருந்துச்சு. பாம் விழுந்த பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட 5 சதுர கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் எல்லாமும் சாம்பலாகி போயிருந்துச்சு. இந்த பிளாஸ்ட் நடந்து உடனுக்குடனே கிட்டத்தட்ட 70,000 பேர், அதாவது ஹீரோஷிமாவில் இருந்த மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட 30% பேர் கொல்லப்பட்டிருந்தாங்க. சிலர் அப்போ உயிர் பிழைச்சிருந்தாலும் அப்போ ஏற்பட்ட காயத்தாலையும் குண்டு வெடிப்பினால ஏற்பட்ட ரேடியேஷனாலையும் அவங்களுக்கு வாந்தி ஏற்படுதல், தைராய்டு பிரச்சனை, கேன்சர் போன்ற நோயால் அவதிப்பட்டு அடுத்து வந்த சில நாட்கள்லேயே மேலும் 70,000 பேர் வரைக்கும் இறந்து போயிட்டாங்க. இதில் ஆச்சரியமான விஷயம் என்னதுன்னா, இவ்வளவு பெரிய பேரிழப்பை ஏற்படுத்திய அந்த பாம்பில் இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது இந்த பாம் அதோட வீரியத்தை முழுசாக காட்டல. அதன்படி இந்த பாம்பில் இருக்கக்கூடிய யுரேனியம்ல வெறும் 1.7% அளவுக்கு மட்டும்தான் ஃபிஷன் ப்ராசஸ்க்கு அது போயிருக்குது. ஒருவேளை அது கம்ப்ளீட் வீரியத்தோடு ஒர்க் பண்ணியிருந்தா அதோட நிலைமை எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல. இந்த ஒரு பாம்லேயே ஜப்பான் ஆட்டம் கண்டுடுச்சு. வெறும் ஒரு பாம்புக்கு இத்தனை ஆயிரம் பேர் செத்து போயிட்டாங்கன்றதே நம்ப முடியாத ஒன்றா இருந்துச்சு. உலகத்திலேயே போரில் ஆட்டோமிக் பாம்பை யூஸ் பண்ணியிருந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இவ்வளவு பேரழிவு ஏற்பட்ட பிறகும் கூட ஜப்பான் சரண்டர் ஆகலை. அதனால அமெரிக்கா இன்னொரு பாம்பை கொக்குரா என்ற சிட்டியில் போடலான்ட்டு பிளான் பண்ணாங்க. இந்த முறை புளுட்டோனியம் மூலம் உருவாக்கப்பட்ட ஃபேட்மேன் என்கிற ஆட்டோமிக் பாம்பை ரெடி பண்ணாங்க. இதுக்கிடையில் ஹீரோஷிமால தாக்குதல் நடத்தப்பட்டு இந்த ஷாக்கிங்லேருந்து ஜப்பான் வெளிவரத்துக்குள்ளாரியே அடுத்த 3வது நாளில், அதாவது ஆகஸ்ட் 9ஆம் தேதி பி-29 பாக்ஸ்கர் என்ற விமானம் மூலமாக கொக்குரா என்ற பகுதியை டார்கெட் பண்ணியும், ஒருவேளை அங்கே பாம்பு போட முடியலன்னா நாகசாகியை செகண்டரி டார்கெட்டாக வச்சு அவங்க கிளம்புனாங்க. ஆனால் அன்றைக்கு கொக்குரா சிட்டி மேலே மேகங்கள் அதிகமாக நிறைஞ்சி மேகமூட்டமாக இருக்கவே அதனால கிளியர் வியூ கிடைக்காததால செகண்டரி டார்கெட்டான நாகசாகி சிட்டியை நோக்கி இந்த விமானம் ட்ராவல் ஆகிடுச்சு. ஆனால் அங்கேயும் இதை விட மோசமாக மேகமூட்டங்கள் நிறைஞ்சிருந்துச்சு. ஆனால் இதுக்கிடையில் இந்த விமானத்தில் ஃபியூல் குறைஞ்சிக்கிட்டே போனதால என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் காலை 11:02 மணிக்கெல்லாம் நாகசாகி சிட்டி மீது இந்த பாம்பை போட்டுட்டாங்க. இந்த பாம்பு வெடிக்கவே நாகசாகி அப்படியே ஆட்டம் கண்டுடுச்சு. இந்த ஃபேட்மேன் என்கிற பாம்பு முன்னாடி ஹீரோஷிமாவில் போடப்பட்ட பாம்பை விட ரொம்ப பவர்ஃபுல். ஆனால் நாகசாகியில் மலைகள் அதிகமாக இருந்ததால் குண்டு வெடிப்பின் தாக்கம் கொஞ்சம் குறைவாக தான் இருந்துச்சு. அதன்படி 2.5 சதுர கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் சிட்டி முழுக்க கொலை நாசமாகிடுச்சு.
இந்த குண்டு வெடிப்பால அங்கங்கே கிட்டத்தட்ட 35,000 பேர் வரைக்கும் கொல்லப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சில நாட்கள் கழிச்சு மேலும் 30,000 பேர் அப்ப ஏற்பட்ட படுகாயத்தாலையும் ரேடியேஷனாலையும் இறந்து போயிட்டாங்க. இந்த 2 பாம்போட தாக்குதலால ஜப்பான் கதி கலங்கி போயிட்டாங்க. இந்த 2 தாக்குதல் நடந்து 6 நாட்களுக்கு பிறகு, அதாவது ஆகஸ்ட் 15ஆம் தேதியில ஜப்பான் சரண்டர் ஆவறதா அறிவிச்சாங்க. 1945 செப்டம்பர் 2ஆம் தேதி ஜப்பான் அபிஷியலா சரண்டர் டாக்குமெண்ட்ல சைன் பண்ணாங்க. அமெரிக்காவுடைய இந்த 2 அணுகுண்டு தாக்குதல்ல ஜப்பான்ல கிட்டத்தட்ட 2,00,000க்கும் மேற்பட்ட மக்கள் கொல்லப்பட்டிருந்தாங்க. அப்ப ஏதோ இந்த ஜப்பான் சரண்டர் ஆனதால போர் முடிவுக்கு வந்துச்சு. ஒருவேளை ஜப்பான் சரண்டர் ஆகாம இருந்திருந்தா ஆகஸ்ட் 19ல இன்னொரு ஃபேட்மேன் பாம்பை போடுறதுக்கு அமெரிக்கா பிளான் பண்ணியிருந்தாங்க. அதோட செப்டம்பர்ல ஒரு 3 பாம்ஸுகளையும் அக்டோபர்ல ஒரு 3 பாம்ஸுகளையும் போடலான்னு ஐடியா பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா ஜப்பான் இந்த நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதால முன்கூட்டியே சரண்டர் ஆயிட்டாங்க. ஜப்பான் சரண்டர் ஆகவே 2ஆம் உலகப் போரும் முடிவுக்கு வந்தது. இந்த போர்ல ஆட்டமிக் பாம்புகளை யூஸ் பண்ணது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அதோட அதுதான் லாஸ்ட் டைமாவும் இருந்துட்டு இருக்குது. அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் மனிதர்கள் மீது மீண்டும் நியூக்ளியர் பாம்ஸ்களை யூஸ் பண்றதே இல்ல. இப்படி அமெரிக்கா ஜப்பான் மீது அணுகுண்டு பயன்படுத்தி இருந்தது மிகப்பெரிய விவாத பொருளா மாறி இருந்துச்சு. அமெரிக்கா ஜப்பான் மீது இவ்வளவு அபாயகரமான அணுகுண்டுகளை யூஸ் பண்றது கரெக்ட் கிடையாதுன்னும், அந்த குண்டுகளை பயன்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னும், அமெரிக்கா வெறும் தங்களுடைய கர்வத்தை காட்டிக்கிறதுக்காக அணுகுண்டுகளை வேணும்னே பயன்படுத்தி இருப்பதாக பலர் வாதிட்டாங்க. ஆனா அமெரிக்கா நாங்க ஆட்டமிக் பாம்புகளை யூஸ் பண்ணதால தான் 2ஆம் உலகப் போரே முடிவுக்கு வந்ததுன்னும், இல்லைன்னா இந்த போர் இன்னும் நடந்துகிட்டே இருக்கும், இதனால இன்னும் நிறைய மக்கள் கொல்லப்பட்டிருக்கலாம்னும், அதன்படி இந்த போரை உடனடியாக நிறுத்துறதுக்காகத்தான் அணுகுண்டுகளை யூஸ் பண்ண வேண்டியது ஆகிடுச்சுன்ட்டு அமெரிக்க தரப்புல இருந்து சொன்னாங்க. இந்த அணுகுண்டு தாக்குதலோடைய தாக்கத்திலிருந்து ஜப்பான் மீண்டு வர்றதுக்கு நீண்ட காலம் ஆகிடுச்சு. அங்க ஏற்பட்ட ரேடியேஷன் காரணமாக பல வருஷங்களாக அங்க பிறக்கிற குழந்தைகள் எல்லாம் இறந்து பிறக்கிறதும், மென்டல் டிசேபிலிட்டிஸ், கேன்சர் போன்ற நோய்களால பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்படி எத்தனை வருடங்கள் கடந்தாலும் சரி, ஜப்பான் மக்களால் அந்த சம்பவத்தை மறக்கவே முடியாது. தற்போது ஹீரோஷிமால பீஸ் மெமோரியல் பார்க்ல 1964 இருந்து பீஸ் ஃப்ளேம் என்கிற பெயர்ல ஒரு ஜோதி இன்னும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகள்லயும் இந்த நியூக்ளியர் பாம்ஸ்களை அடித்தொழிச்சு, இந்த பூமியில ஒரு நியூக்ளியர் வெப்பன் கூட இல்லைங்கிற ஒரு நிலைமை வர வரைக்கும் அந்த ஜோதி அங்க எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணியிருந்த ஒரு சயின்டிஸ்ட் இந்த பாம் வெடிப்பு நிகழ்ந்த பகுதியில் அந்த பாம் மூலமா ஏற்பட்ட ரேடியேஷன் காரணமா கிட்டத்தட்ட 75 வருஷம் வரைக்கும் அங்க ஒரு புல் பூண்டு கூட விளையாதுன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ஹீரோஷிமால பாம் தாக்குதல் நடந்து சில மாதங்கள்லயே நினைச்சதுக்கு மாறாக தாவரங்கள் முளைக்க ஆரம்பிச்சது. அங்க முதல் முறையாக ஓலியாண்டர் என்ற பூக்கள் பூத்திருந்தது. இது ஹீரோஷிமா மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையும் தைரியத்தையும் கொடுத்திருந்துச்சு. அதனாலதான் இந்த ஓலியாண்டர் ஃப்ளவரை ஹீரோஷிமா சிட்டியோடைய அபிஷியல் ஃப்ளவராக அறிவிச்சிருக்கிறாங்க. அணுகுண்டு தாக்குதலில் மொத்தமா பேரழிவை சந்திச்சிருந்த ஹீரோஷிமா, நாகசாகி நகரங்கள் தற்போது நல்ல ரீதியில டெவலப் ஆகி ஜப்பான்லேயே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த நகரங்களா விளங்கிட்டு இருக்குது. இந்த நகரங்கள் தாக்குதல் நடத்தப்பட்ட போது எப்படி இருந்துட்டு இருந்துச்சு, தற்போது எப்படி இருந்துட்டு இருக்கு அப்படின்றத இந்த போட்டோல பார்க்கலாம். எது எப்படியோ ஹீரோஷிமா, நாகசாகி மீது நடத்தப்பட்ட தாக்குதல் வரலாற்றில் அழிக்க முடியாத ஒன்று. இனி ஃபியூச்சர்ல அப்படி ஒரு சம்பவம் நடக்கவே கூடாதுன்றத நினைவுபடுத்தும் வகையில அந்த தாக்குதல் ஒரு இரத்த கரையா எல்லார் மனதிலும் பதிஞ்சு போய் தான் இருந்துட்டு இருக்கு. அதனால இனி எங்கும் எப்போதும் போர்களே வேண்டாம் என்ற ஒரு மனநிலையை எல்லாருடைய மனதிலும் நம்ம வளர்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம வீடியோஸ் அப்லோட் ஆனதும் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வந்து தெரியணும்னா சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.